Hi guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரவுண்ட் 3 ஜோவில் கேட்ட கொஷின் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து டோட்டலாக 6 மாடியூல்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே இது கோடு போட்டு வச்சுருக்கிறேன். இந்த கோடு வந்து ஏற்கனவே நான் கிட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கொஷினும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு மாடியூல் பை மாடியூலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆட் நியூ ப்ராடக்ட் டு த இன்வென்ட்ரியில் அந்த ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், கேட்டகரி, குவான்டிட்டி, ப்ரைஸ் அதெல்லாம் இருக்கும். ப்ராடக்ட் ஐடியா ஷுட் பி யூனிக், அது ப்ரைமரி கீ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு அப்டேட் த ஸ்டாக் குவான்டிட்டி, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு குவான்டிட்டி இருக்குது, நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, அதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் வந்து ப்ராடக்ட் ஐடி, அதுக்கு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி டு ஆட் ஆர் ரிமூவ் அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ப்ராடக்ட்லாம் ஒரு லிஸ்ட்டில் போட்டிருப்போம்ல, அந்த லிஸ்ட்டில் இருந்து நம்ம சர்ச் ப்ராடக்ட், இப்போ எப்படி நம்ம கூகுளில் எப்படி சர்ச் பண்ணுறோம் அந்த மாதிரி சர்ச் பண்ணுறோம். எதை வச்சுன்னா ப்ராடக்ட் ஐடி, யூசர் நேம், ப்ராடக்ட் ஐடி வச்சு என்ட்ரு பண்ணலாம், ப்ராடக்ட் நேமு இல்லைன்னா கேட்டகரி வச்சு என்ட்ரு பண்ணலாம். நான் கேட்டகரி இப்போதைக்கு நான் க்ரியேட் பண்ணல, பட் சிமிலர் தான், நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணணுமோ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு பொறுத்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அவ்வளோதான். நான் வந்து கோடுக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்டோட கிளாஸை பார்த்துருவோம். நான் வந்து இப்போ எதுக்கு ஸ்டாட்டிக் டாட் இன்ட் கவுண்டர் டாட் ஒன்று கொடுத்துருக்கேன்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம க்ரியேட் பண்ணும்போது நம்ம மேனுவலாக ப்ராடக்ட் ப்ளஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் ஐடியை வந்து ப்ராடக்ட் 1 ப்ராடக்ட் 2 போடுறது பதில் இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதாகும். என்னதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது அப்டேட் ஆகும். நம்ம மேனுவலாக போட தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் என்டர் ப்ராடக்ட் நேமும் ப்ரைஸும் சப்ளையர் நேம் மட்டும் போட்டால் போதும். சப்ளையர் ஆப்ஜெக்ட் போட்டால் போதும். ப்ராடக்டில் ப்ராடக்டோட ஐடி, ப்ராடக்ட் நேமு, ப்ரைஸு, சப்ளையரோட கிளாஸ் பார்த்தோம்னா ஜஸ்ட் சப்ளையர் ஐடி அண்ட் சப்ளையர் நேம், இது வந்து ப்ராடக்டோட கிளாஸ். அதேமாரி ப்ராடக்ட்டுக்கு ஸ்டாக் இருக்கணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக் இருக்கணும், அதுக்காகனா இந்த கிளாஸு. குவான்டிட்டி, அப்புறம் தர்ஷோல்டு எதுக்குன்னா மினிமம் நம்பர் ஆஃப் குவான்டிட்டியாச்சும் இருக்கணும், அதற்காக இந்த தர்ஷோல்டு குவான்டிட்டி நான் இதில் வச்சுருக்கிறேன் ஃபீல்டாக. இந்த கோடு வந்து கெட்டில் இருக்குது, நீங்கள் ஸ்லோவாக பார்த்துக்குங்க, பாஸ் பண்ணி கூட பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் கிளாஸ்ன்னு பார்த்துங்க. சேல்ஸில் ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்டோட கிளாஸு, அப்புறம் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி செல் பண்ணுறோங்களா அதோடது, அதுக்கப்புறம் சேல்ஸ் ப்ரைஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் சேல்ஸ் ப்ரைஸை வந்து நம்ம இந்த சேல்ஸ் கிளாஸில் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன், இந்த டிரான்சாக்ஷன் கிளாஸில் நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், மல்டிபிள் டிரான்சாக்ஷன் வி கேன் டு, லைக் சேல்ஸ் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், அப்டேட் த ஸ்டாக் பண்ணலாம். இந்த மூணு இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். அந்த டிரான்சாக்ஷன் டைப்பை நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி அப்டேட்டு, சேல்ஸு, அந்த மாதிரி நம்ம இன்புட்டாக கொடுத்தோம்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம ட்ராக் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கிறோம். இதுதான் டிரான்சாக்ஷனோட மெயின் பர்பஸ். இப்போ மெயின் கிளாஸ்க்கு வந்துட்டோம்னா நான் வந்து ஒரு 4 கிளாஸ் வச்சுருக்கிறேன். ப்ராடக்ட், நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஸ்டாக் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அப்புறம் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன், அப்புறம் நம்பர் ஆஃப் சேல்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு, இதெல்லாமே ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கிறேன். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட் ப்ராடக்ட், அப்டேட் த ஸ்டாக், ரீஸ்டோர் த ஸ்டாக், மேக் சேல்ஸ், வியூ த ப்ராடக்ட் லிஸ்ட், வியூ த ஸ்டாக் லிஸ்ட், வியூ த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, சர்ச் த ப்ராடக்ட். அந்த சர்ச் த ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் ஐடி இல்லை ப்ராடக்ட் நேம் இல்லை கேட்டகரி. நம்ம ஒரு மாடியூலில் பார்த்தோம்னா அதோட ஒன் ஆஃப் த மாடியூல் 1 by 1 போயிடலாம். ஆட் ப்ராடக்ட்டில் கொடுத்தீங்கன்னா
ப்ராடக்டோட நேமும் ப்ராடக்டோட ப்ரைஸும் யார் சப்ளை பண்ணுறாங்க அவங்களோட நேமும் நம்ம வாங்கிட்டு நம்ம ப்ராடக்ட் தனியாக ஒரு ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அப்டேட் ஸ்டாக். ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இருக்கணும்ல. மொபைல்னு வச்சுக்கோங்க நத்திங் மொபைல்னு வச்சுக்கோங்கன்னா அது 5 இருக்குது 10 இருக்குது அந்த மாதிரி ஒரு நம்ம குடோனில் வச்சுருக்கிறோங்களே அதை மாதிரி நம்ம இந்த அப்டேட் அந்த ஸ்டாக்கில் நம்ம வச்சுக்கிறோம். ப்ராடக்ட் இருக்குது ஆனால் நம்ம குடோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், அதுதான் ஸ்டாக்கு. ப்ராடக்ட் வந்து நத்திங் மொபைல் ஏதோ ஒரு ப்ராடக்ட். அப்புறமேட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 2 வேலை பண்ணுறேன். ஸ்டாக்கில் வந்து நான் ப்ராடக்ட் ஏற்கனவே இருக்குது ஆனால் ஸ்டாக்கில் அந்த குடோனில் நான் எதையும் ஆட் பண்ணல. இங்கே இது என்ன பண்ணால் இதில் குடோனில் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் ஏற்கனவே இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் போடும் குடோனில். இல்லை ஏற்கனவே அந்த ப்ராடக்ட் குடோனில் இருக்குது ஆனால் நான் எக்ஸ்ட்ரா ப்ராடக்டை ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே குடோனில் 5 ப்ராடக்ட் இருக்குன்னா நான் எக்ஸ்ட்ரா அதே நத்திங் மொபைலை 5 ப்ராடக்டை ஆட் பண்ணுறேன். 2 பர்பஸ் இது வந்து சால்வ் பண்ணுது. அதே மாதிரி என்டர் த ப்ராடக்ட் ஐடி டு அப்டேட் த ஸ்டாக்னா ப்ராடக்ட் ஐடி வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து நான் இருக்குதா இல்லையான்னு அந்த ஃபைண்ட் த ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் ஐடின்னு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் போயிட்டு நான் ப்ராடக்ட் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்ட அப்புறம் அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஐடி அந்த ப்ராடக்ட் இல்லைன்னு டிஸ்பிளே பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் இன்கேஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி டு ஆட் எவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டின்னு நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதையும் இன்புட்டாக வாங்கிட்டு த்ரெஷ்ஹோல்டு வாங்கிட்டு ஸ்டாக்கில் நம்ம சொன்ன மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல இருக்குதா இல்லையான்னு அது செக் பண்ண ஸ்டாக்கில் இருக்குதா இல்லையான்னு. ஏற்கனவே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு ஜஸ்ட் இன் கேஸ் இல்லைன்னா நான் நல்லா ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இப்போ அந்த குடோனில் நம்ம ஸ்டாக் ஆட் பண்ண முடியல, அதான் புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட்டு நான் ஸ்டாக் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டையும் அந்த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி அந்த த்ரெஷ்ஹோல்டை நம்ம போட்டுட்டு அந்த ஸ்டாக்கில் நான் போட்டுக்கிறேன். அப்புறம் நியூ ஸ்டாக் நான் ஆட் போட்டுறேன். எல்ஸில் ஏற்கனவே அந்த ப்ராடக்ட் இருக்குது குடோனில், நான் வந்து குவான்டிட்டி மட்டும் ஆட் பண்ணிக்கணும். குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டு த்ரெஷ்ஹோல்டை ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லலை, ஒவ்வொரு டைமும் நான் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் ஒவ்வொரு டைமும் அப்டேட் பண்ணும்போது ரீஸ்டாக் பண்ணும்போதும் சேல்ஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம டிரான்சாக்ஷன் இருக்கும். அந்த ஸ்டாக்கை நான் போட்டுட்டு என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்டேட்டு அந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து நான் அப்டேட் பண்ணேன் அதை வந்து நான் போட்டுக்கிறேன். அப்புறம் டிரான்சாக்ஷன் ஆப்ஜெக்டில் லிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன், நான் செக் பண்ணிக்கிறேன். ரீஸ்டாக் ப்ராடக்டில் வந்து அதே மாதிரி ப்ராடக்ட் ஐடி வாங்கிட்டு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ப்ராடக்டில் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பாஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி டிரான்சாக்ஷன் அதே மாதிரி சொன்னல டிரான்சாக்ஷனில் அந்த ஸ்டாக்கையும் போட்டுட்டு ரீஸ்டோர் ஸ்டாக்கும் அப்படின்னு அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் டைப் தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டியை வந்து ஸ்டாக்கில் ஆட் பண்ண போகிறோம் அதை போட்டுட்டு டிரான்சாக்ஷனில் நான் அந்த ஆப்ஜெக்டை நான் பாஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மேக் சேல்ஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி எந்த ப்ராடக்ட்டும் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோங்களா அதுக்கு அந்த ப்ராடக்ட் ஐடியும் அதே மாதிரி இதில் வந்து ப்ராடக்ட் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் இல்லைன்னா அதே மாதிரி பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டாக்கில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இல்லைனா அந்த ஸ்டாக்கில் நம்ம குடோனில் நம்ம போடவே இல்லை, நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும்? அதனால் அதையும் சொல்லிவிட்டு அப்புறமேட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி நம்ம விற்க போகிறோம் அதையும் வாங்கிட்டு குடோனில் இருக்குது. ஆனால் ஸ்டாக் வந்து ஜஸ்ட் இன்கேஸ் சொல்லலாம் குடோனில் 5 நத்திங் மொபைல் தான் இருக்குது, ஆனால் யூசர் வந்து கேட்குறது 6 மொபைல் கேட்குறாங்க. அப்போனா நம்ம 6 மொபைல் தர முடியாதுல்ல, அதனால சொல்லிவிட்டு அப்போ 6 மொபைலுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஓகே நம்ம கூட தரலாம். அதனால் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். அந்த ப்ரைஸை வந்து ஏற்கனவே இங்கே இதில் இருக்குது, ப்ராடக்டில் இருக்குது. அந்த ப்ராடக்டை
நான் எத்தனை நம்பர் குவான்டிட்டி வந்து நான் சேல்ஸ் பண்ண போகிறேன், அந்த சேல்ஸ் வச்சு டோட்டல் நம்பர் ஆஃப் சேல்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ அந்த சேல்ஸ் கிளாஸில் நான் வந்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டியை ஆட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு சேல்ஸ் கிளாஸ் இருக்குது, சார்ஜ் மொபைல் சேல்ஸ் கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் கிளாஸில் நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் கிளாஸில் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் பண்ணுறேன். சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன் டைப்பில் சேல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன் அந்த குவான்டிட்டி நான் போட்டுறேன். அது மாதிரி ட்ரான்சாக்ஷனில் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். இது வியூ ப்ராடக்ட் ஜஸ்ட் ஃபார் லுக், வியூ ஸ்டாக் ஃபார் லுக். அந்த அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் நம்ம பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியும் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அது டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைண்ட் த ஸ்டாக் பை ப்ராடக்ட் ஐடி இப்படி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு மாடியூல் சொல்லணும், சர்ச் ப்ராடக்ட். யூசர் வந்து ப்ராடக்ட் ஐடியாவும் என்டர் பண்ணுவார், இல்லைன்னா ப்ராடக்ட் நேம் என்டர் பண்ணுவார், இல்லைன்னா ப்ராடக்ட் கேட்டகரி என்டர் பண்ணுவார். இப்போ ஐடி இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக தான் வாங்கணும், ஏன்னா வந்து யூசர் வந்து நம்பராக என்டர் பண்ணலாம், இல்லைன்னா நேம் என்டர் பண்ணலாம். அதனால நான் ஸ்ட்ரிங்காக வாங்கிட்டு அவர் நம்பராக என்டர் பண்ணுறாரா இல்லையான்னு செக் பண்ணுறது கெஸ்ட் நம்பரானு போட்டுக்கிட்டு அது ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த கொடுத்த வேல்யூ வந்து நான் இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணேன்னா எரர் வராமல் வந்துச்சுன்னா அது நம்பர், எரர் வந்துச்சுன்னா அது ஆப்வியஸாக ஏதோ வேறு ஏதோ நம்பர் இல்லாத வேறு நம்பர் அப்படின்னு ஒரு லாஜிக் க்ரியேட் பண்ணிட்டு நான் அவர் நம்பரோடு என்டர் பண்ணார்னா நான் வந்து ப்ராடக்ட் ஐடியை ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஐடின்னு வாங்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போய்ட்டு அந்த ப்ராடக்ட் ஐடியை நம்பரை கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ யூசர் வந்து கொடுத்த வேல்யூ வந்து நம்பர் இல்லை, கேட்டகரியாக இருக்குது, இல்லைன்னா ப்ராடக்டோட நேமாக இருக்குமா, சாம்சங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குள்ளே போயிட்டு ப்ராடக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு அது கொடுத்த வேல்யூவை செக் பண்ணுறேன். நான் இப்போதைக்கே நான் இது பண்ணலை, கேட்டகரி வந்துச்சுன்னா அதே மாதிரி ப்ராடக்ட்னு போட்டு ப்ராடக்ட் that equals கேட்டகரின்னு போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அது ஒரு சிம்பிள் லாஜிக் தான். நான் இப்போ இதுக்கே பண்ணுறேன், அந்த ஃபீல்டு நான் வந்து ப்ராடக்டில் வைக்கல. அப்புறமேட்டு அதே வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதுதான் ஓவராலான ப்ராசஸ்ஸு. இப்போ நான் ஏற்கனவே இங்கே ப்ராடக்டில் 2 ப்ராடக்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் 1 வந்து ஐஃபோனு, ப்ராடக்ட் 2 வந்து நத்திங். இப்போ என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் பார்க்கலாம். அதான் சொன்ன மாதிரி இருக்கா, 2 ப்ராடக்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சர்ச் கொடுத்து பார்ப்போம். ப்ராடக்ட் ஐடி வந்து எதுவும் கொடுப்போம், 2 கொடுப்போம். என்னது ப்ராடக்ட் வந்து 2வது ப்ராடக்ட் வந்து நத்திங்கு, அதை டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ அதேமாரி 8 கொடுத்துட்டு நத்திங் கொடுத்து பார்ப்போம். ஆமாம், மறுபடியும் அதே காட்டுது. இதுதான் இந்த ஓவராலான அப்ளிகேஷனோட இது. இப்போ உங்களுக்கு எதாவது டவுட்னா இந்த கெட்டில் பார்த்துக்குங்க, நான் வந்து கெட்டில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ.